வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்க, ஒரு மனக்கஷ்டமான விஷயம். அதுலேயும் ஒரு வாழ்க்கை நடைமுறையே இருக்குது. அது என்னங்கிறத நீங்கள் மக்கள் சக்தி சேனலில் பாருங்கள். மக்கள் சக்தி சேனல் ஒரு சிறிய சேனலாக இருந்தாலும் ஒரு 3200 சப்ஸ்கிரைபர் கொண்ட சேனல். அந்த சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அது மெதுவாக ஏன் வளர்கிறதுனாக்க, அதில் நல்ல விஷயங்கள் தான் சொல்லப்படுகிறது. அதனால் அது மெதுவாக தான் வளரும். அதற்கு உங்களுடைய உதவி தேவை. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னங்கிறத மக்கள் சக்தி சேனலில் பாருங்கள். கேரளாவில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பையன் 23 வயசு தக்க பையன் ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்கிறத பாருங்கள். ஆமாம் மக்கள் சக்தி நேயர்களே, இந்த கேரளாவில் தான் இப்போ கரிஷ்மாவுக்கு மரண தண்டனைன்னு சொல்லி ஒரு கேஸை பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ஒரு பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அதே மாதிரி இல்லை, அதோட டிஃப்ரெண்ட்டு தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அங்கே காவலாளிகள்கிட்ட சொல்கிறான், இது போல் நான் 6 பேரை கொன்னுட்டேன். எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா, பெரியப்பா, பாட்டி, என் தம்பி, என் லவ்வர், இவங்களை கொன்னுட்டேன்னு சொல்லிவிட்டு அவன் அங்கே மயங்கி விழுறான். போலீஸ்லாம் ஸ்தம்பித்து அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்க்குறாங்க. அவன் கொஞ்சம் பொழைச்சி வந்துட்டான். அவங்க அம்மாவை கழுத்தை நெரிச்சிருக்கு. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வருது. அதனால அவங்க ஹாஸ்பிட்டலில் இன்னும் 2 நாளில் பொழைச்சிருவாங்க. இது நடந்தது இந்த மாதம் February 24, 2025 நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்கான் இவனாக்க, இவன் அம்மாட்ட காசு கேட்டிருக்கான். இவன் அம்மா இல்லைங்கும்போது இவன் அம்மாவை கொன்னுட்டோன்னு நினச்சிட்டு போயிருக்கான். போய் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி தன் பாட்டி வீடு இருக்குது. அந்த பாட்டிகிட்ட போய் காசு கேட்டிருக்கான். செத்த பாம்பு மாதிரிங்க. அந்த பாட்டி 95 வயசு. அவங்கள்ட்ட காசை கேட்டிருக்கான். அவங்க எனக்கு கடைசி காலத்துக்காக தான் இந்த செயினை வச்சுருக்கேன், நான் தர முடியாதுங்கிறாங்க. அவங்கள கொண்டுவிட்டு அந்த செயினை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் அடகு வச்சு அதில் 70,000 வாங்கி அதில் 40,000 கடனை அடைச்சிவிட்டு பெரியம்மா பெரியப்பாட்ட காசு கேட்டிருக்கான். அவங்க தரலன்னா அவங்கள அடிச்சிருக்கான். வீட்டுக்கு தம்பி வந்த உடனே ஸ்கூல்லேருந்து யூனிஃபார்மில் வந்த தம்பியை போய் ஏதோ பணியாரம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அவன் வாங்கிட்டு வந்த பணியாரத்தில் அவனுக்கு எலிமருந்த கலர்லேருந்து கொடுத்துட்டான். தன்னுடைய லவ்வரை வர சொல்லி கொடுமையான கொடூர கணக்கில் லவ்வரை கொண்டு இருக்கான். தான் ஒரு ஆல்கஹாலில் எலிமருந்தை ஊற்றி சாப்பிட்டுட்டு இங்கே வந்திருக்கான். எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இறந்துட்டான். இப்போ அவங்க அப்பா மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க. மிடில் ஈஸ்ட்லேருந்து தன்னுடைய ஒய்ஃபு கடனில் இருந்திருக்காங்கங்கிறது தனக்கு தெரியாது. இது தானும் அங்கே கடனை அடைச்சின்னு இருக்கிறதுனால அவ்வளவு இங்கே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதுவும் இல்லாமல் ஃபோனில் பேசும்போதெல்லாம் தன் ஒய்ஃபு சொல்லுவாள், இவன் ஒரு பிராந்து மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்ட்டு சொல்லுவாள். இப்போ தான் தெரிகிறது அவனுக்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு அப்படிங்கிறாங்க. மெயினாக என்ன மென்டலி ப்ராப்ளம்னா, அந்த குடும்பத்தில் 65 லட்சத்துக்கிட்ட கடன் இருக்கான். அதை அடைக்கிறதுக்கு தான் அடுத்தது வந்துருவோமோங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் அவன் இந்த மாதிரியான வேலைகள் பண்ணியிருக்கான்னு இப்போ உள்ள நான் இதில் தெரியப்படுந்திருக்கு. இவங்க அம்மா இப்போ முழிச்சு வந்தாங்கன்னா அப்போ என்ன விஷயங்கள்னு தெரிய வரும். இப்படி ஒரு கொடூர விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்ம சேவிங்ஸுன்னு வச்சுக்கணும். தேவையில்லாமல் இஎம்ஐலெல்லாம் பொருள் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் கடன்களை இழுத்து விட்டுக்கக்கூடாதுங்கிற படிப்பினைகள்லாம் தோன்றது. ஆனால் அவங்க எவ்வித கடனில் இருந்திருப்பாங்க. ஏன் இந்த பையன் இப்படி பண்ணியிருக்கான், இப்போ இதெல்லாம் இனி விசாரணையில் தான் தெரிய வரும். இதை கேட்டு என்ன போங்க, பயங்கரமாக இருக்குது விஷயங்கள். பயங்கரமாக நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துட்டு இருக்கும்போது பதைக்கிறது. ஒரு பக்கம் கொலை, இன்னொரு பக்கம் பாலியல் தொந்தரவு, சிறுமிகளை அதோட பாலியல் தொந்தரவு, அதோட சிறுமிகளை இன்னும் பாலியல் தொந்தரவு, இப்படிலாம் இருக்கும்போது ஒருவித நடுக்கம்தான் வருது. இந்த வாழ்வதற்கே நமக்கு அடுத்த நாள் எப்படிடா போகணும், இறைவா நல்ல விதமாக போகணுமேங்கிற ஒரு
மன பயம்தான் வருது. அதையும் மீறி நம்ம வந்து நியூஸ் எல்லாம் காதில் விழும்போது இப்படி நியூஸ் எல்லாம் சொல்லும்போது எதுக்கு சொல்கிறோன்னா, இனி இவ்வாறு ஏற்படக்கூடாதேங்கிற ஒரு சஞ்சலத்திலையும் ஒரு பயத்திலையும் ஒரு வேண்டுதல்லையும் தான் சொல்லப்படுகிறது. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் அந்த விவரம் தெரிஞ்சிடும், அவன் எதனால எப்படி கொலை பண்ணினாங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ கேரளாவே இந்த கரிஷ்மா இதுக்கப்புறம் இப்போ ஒரேடியாக கலங்கி போய் கிடக்கு இந்த கொலையினால். மீதியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.